கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற அந்த 40 வருடமும் தேவன் அவருக்கு நல்லவராகவே இருந்தார். மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கினார், அவாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கினார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எரிகோவை கர்த்தர் உடைத்தார். எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர் நல்லவராகவே இருந்தார். அதே போல் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமா நிறைய முறுமுறுப்பு இருந்த பொழுதிலும் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள், அவிசுவாசமாய் பேசினார்கள், மோசேக்கு விரோதமாக பேசினார்கள், தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள், பின்மாற்றம் அடைந்தார்கள், எகிப்துக்கே திரும்பி போக நினைத்தார்கள், ஸ்தோத்திரம், கல்லெறிய முயற்சி எடுத்தார்கள். இப்படி பல விதங்களிலே தேவனை துக்கப்படுத்தினாலும், பல விதங்களிலே தேவனை ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்தினாலும் தேவன் எப்பொழுதுமே இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருந்தார். என் அன்பானவர்களே, சில நேரங்களில் கூட நாம் அவிசுவாசத்தினாலும் சில பின்மாற்றத்தினாலும் நாம் அநேக முறை தேவனை துக்கப்படுத்தினது உண்டு. அற்புதங்கள் நடக்காததினாலே, அடையாளங்கள் நடக்காததினாலே தேவனை நாம் துக்கப்படுத்தினது உண்டு. வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆராதிக்காமல், ஆலயத்திற்கு செல்லாமல் தேவனை அநேக விதங்களிலே துக்கப்படுத்தி இருக்கிறோம். அநேக முறை அவரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். இதுவரைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு அவர் நல்லவராகவே இருந்தார். நம்முடைய பிரயாசங்களுக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். நம்முடைய ஊழியங்களுக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். இதுவரைக்கும் அவர் நல்லவராகவே இருந்தார். இனிமேலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருப்பார். அப்ப தேவன் நல்லவராகவே இருப்பதால் சில நன்மைகள் கிடைக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நல்லவராக இருப்பதினால் நடக்கிற காரியங்கள் என்ன அப்படி நம்ம படிக்கும் பொழுது 73ஆம் சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 2வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவதாக தேவன் நமக்கு நல்லவராக இருப்பதினால்தான் கால்கள் தள்ளாடுவதில்லை. எத்தனையோ கடன்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலகீனங்கள், எத்தனையோ சமாதான கேடுகள், எத்தனையோ ஆரோக்கிய கேடுகள், எத்தனையோ முறை மரித்து போகலாம் என்கிற நினைவுகள் எல்லாம் வந்தபோதும் கூட தடுமாறாமல், தள்ளாடாமல் இதுவரைக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் முன்னேறி வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய பலகீனம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் அறிந்த தேவன் நம்மை சிட்சிக்காமல், நம்மை கண்டிக்காமல், ஸ்தோத்திரம், நம் தடுமாற்றம் அடையும் போதும் கூட நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் இம்மட்டும் அவர் நடத்தி கொண்டு வந்தார். காரணம் அவர் நல்லவராகவே இருப்பதினால். 2வது நடக்கிற ஒரு காரியம், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 2வது, தேவன் நல்லவராகவே இருப்பதினால் அடிகள் சறுக்குவதில்லை. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைகளும், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புகளும் ஆபத்தானவைகள். இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் கண்ணிகள், ஆபத்துகள், நெருக்கடிகள், சூழ்ச்சிகள், மனித தந்திரங்கள், மந்திரவாதங்கள், பில்லிய சூனியங்கள், செய்வனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம பேஸ் பண்றோம். ஆனாலும் நம்முடைய அடிகள் சறுக்காதபடி, நாம் கீழே வில்லாதபடி தெய்வம் கிருபையா நம்மை பாதுகாத்து வருகிறார். அடிகள் சறுக்கவில்லை. வேலை ஸ்தலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள்,
ஊழிய ஸ்தலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், நம்முடைய சபைகளில் எவ்வளவோ பிரச்சனைகள், நம் வாழ்கிற கிராமத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அடிகள் சறுக்காதபடி, பாதம் சறுக்காதபடி இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இன்றைக்கும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராய் இருப்பதால் கால்கள் தள்ளாடுவதில்லை. அவர் நல்லவராகவே இருப்பதால் நம்முடைய அடிகள் ஸ்தோத்திரம் சறுக்குவதில்லை. மூன்றாவது ஸ்தோத்திரம், தேவன் நல்லவராகவே இருப்பதினால் நடக்கிற காரியம் 73வது சங்கீதம் 23வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். அப்ப ஸ்தோத்திரம், மூன்றாவது தெய்வம் செய்கிற காரியம், தேவன் நல்லவராகவே இருப்பதினால் அவருடைய வலதுகரத்தினால் பிடித்து நம்மை தாங்குகிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, இன்னல்கள் வரும் பொழுது நாம் அவருடைய கரத்தை விட்டு விடுகிறோம். அவருடைய கரத்தை பிடிப்பதில்லை. நம்முடைய பலகீனம் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஆதலால் என் பிள்ளை கஷ்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது என் கரத்தை அவன் விட்டுவிடுகிறான், என் கரத்தை அவள் விட்டுவிடுகிறாள். ஆதலால் அவள் கீழே விழாதபடி ஸ்தோத்திரம் அவளை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலதுகரத்தினால் நம்மை பிடித்து அவர் தாங்கி வருகிறார். நம்முடைய குடும்பத்தை வலதுகரத்தினால் பிடித்து தாங்கி வருகிறார். நம்முடைய வேலைகளை, வியாபாரங்களை, நம்முடைய ஊழியங்களை வலதுகரத்தினால் பிடித்து அவர் தாங்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாலாவது 73ஆம் சங்கீதம் 24 சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நாலாவது, தேவன் நல்லவராகவே இருப்பதினால் ஆலோசனை தந்து நடத்துகிறார். மனித ஆலோசனைகளை சில நேரங்களிலே கேட்டாலும், நண்பர்களுடைய ஆலோசனைகளை சில நேரங்களிலே கேட்டாலும், சொந்த பந்த ஆலோசனைகளை சில நேரங்களிலே கேட்டாலும் அது நமக்கு ஆபத்திலே முடிந்து விடுகிறது, தீமையில முடிந்து விடுகிறது. இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்ததெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகள் தான். சொப்பனத்தின் வழியாக, தரிசனங்கள் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து செம்மையான பாதையிலே நடத்தி வருவதற்கு காரணமே தேவன் நல்லவராக இருப்பது இதனால் தான். அவர் நல்லவராக இருப்பதனால்தான் ஸ்தோத்திரம் ஆலோசனை தந்து நம்மை நடத்தி வருகிறார். ஐந்தாவது 73ஆம் சங்கீதம் 24 வாசிக்கிறோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஐந்தாவதாக தேவன் நல்லவராகவே இருப்பதனால் முடிவிலே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நித்தியத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம், அவ்வப்பொழுது நம்மை சீட்சித்து, அவ்வப்பொழுது நம்மை கண்டித்து, அவ்வப்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் நித்தியத்திலே காணப்பட வேண்டும், மகிமையிலே காணப்பட வேண்டும், பரலோகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தேவன் நல்லவராகவே இருப்பதினால் ஸ்தோத்திரம் நம்மை முடிவிலே அவர் ஏற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தேவன் நல்லவராகவே இருப்பது போல நீங்களும் நானும் நல்லவராகவே இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாயிருக்க முயற்சி எடுக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அநேக முறை தேவனை மறுதலித்தார்கள், முறுமுறுப்படைந்தார்கள். ஆனால் தேவன் நல்லவராகவே இருந்தார். நமக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். தொடர்ந்து நாமும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லவராகவே இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். God bless you.